ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க வீட்ல எல்லாருக்கும் புடிச்ச ஸ்பைசி சிக்கன் மசாலா தான் செய்ய போறேன். இது ரொம்ப ஈஸி தான். வீட்ல இருக்கிற மசாலாவ மட்டுமே வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்ப ஆன் பண்ணிக்கோங்க. கடாய வச்சுட்டு, கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்துனதுக்கப்புறம் நல்லா சூடாகட்டும். 3 பச்சை மிளகாவ அதில போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தையுமே அதில சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு நான் 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும். இது நான் ஃபுல் கிரேவிக்குமே நான் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்க பத்தலனா கூட சேர்த்துக்கலாம். இப்ப நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளி பழம் அதையுமே நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வரணும். அப்பதான் கிரேவி நல்லா டேஸ்ட் குடுக்கும். இப்போ நான் அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் இது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அத மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் கழுவி வச்சிருக்க சிக்கனையுமே அதில சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மசாலா சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள், மஞ்சள்தூள் 2மே 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 கிளாஸ் தண்ணி மட்டும் இதில சேர்த்துக்கிறேன். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ தொறந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கொதிச்சு வந்திருக்கும். இப்போ லைட்டா தண்ணி மாரி இருக்கும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சுச்சுன்னா, நம்மளோட கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ ரெடி ஆயிருச்சு. இப்போ நல்லா திக் ஆயிருச்சு பாருங்க. இந்த இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்பைசி சிக்கன் மசாலா ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிடலாம்.